அப்போது எனக்கு தோணிச்சு, நம்மளை தேவன் தேற்றுவார், உங்களை தேவன் தேற்ற போகிறாருங்க. ஆனால் எதற்காக தேவன் ஒரு கோலோடு ஒரு தடியோடு தேற்றுவதற்கு ஆறுதல் படுத்துவதற்காக வராரு? ஆறுதல் படுத்துவதற்காக எதற்காக ஒரு கோலோடு ஒரு தடியோடு வரணும்? இந்த கேள்வி என்கிட்ட வந்துட்டே இருந்துச்சு. தேவன் உங்களுக்கு ஆறுதல் செய்வாருங்க, உங்களை தேற்றி விடுவார். ஆனால் அவர் தடியோடு கோலோடு வரப்போகிறார். தடினா என்னதுங்க? உருட்டக்கட்டை. நம்ம கோல்னா என்னது? நீண்ட கொம்பு. நம்ம அந்த மரத்தில் பறிக்கிறதுக்காக வச்சுருப்போம்ல நீண்ட கொம்பு, அந்த கொம்பு தான் கோலுன்றாங்க. இதெல்லாம் தூக்கிட்டு வராரு உங்களை ஆற்றுவதற்காக, ஆறுதல் படுத்துவதற்காக. தொடர்ந்து உங்களை தாக்கிட்டே இருக்குதுல்ல, வியாதி தாக்குது, உங்களை பிரச்சனைகள் தாக்குறாங்க, இல்லை பொல்லாத மனிதர்கள் உங்களை தாக்குறாங்க, பிசாசு உங்களை தாக்குது, இதெல்லாம் தொடர்ந்து உங்களை தாக்கி கொண்டே இருக்குதுல்ல. அதனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நல்ல ஒரு தடியோடு வரார், அதாவது உருட்டை கட்டையோடு வரார். அது எல்லாவற்றையும் அவர் தாக்க போகிறாரு. அவர் தாக்கி அவங்கள எல்லாத்தையுமே துரத்தி விட்றாரு. பிசாசு பொல்லாத மனிதர்களை துரத்தி விட்றாரு. வியாதிகள் பிரச்சனைகளை எல்லாமே துரத்தி விடுறாரு. ஒரு வழியாக வந்த எல்லா பிரச்சனைகளும் 7 வழியாய் சிதறடிக்கப்படும், எல்லாம் ஓடி போயிடும். அவர் கையில் இருக்கிறது தடி, அவர் கையில் இருக்கிறது உருட்டுக்கட்டை. உங்களை இனிமேல் எதுவும் தாக்க முடியாது. எல்லாம் 7 வழியாக பறந்து போயிடுவாங்க. ஒரு வழியாக வந்தவங்க எல்லாருமே 7 வழியாக பறந்து போயிடுவாங்க. அவர் சும்மா இருக்க மாட்டார், தடியோடு வந்திருக்காரு. உங்களை யாரெல்லாம் தாக்குறாங்களோ அவர் திருப்பி தாக்குவார். எதுவுமே இருக்காது, எந்த பிரச்சனையும் இனிமேல் இருக்காது, எதுவும் உங்களை தாக்காது. அதனால் உங்களுக்கு உங்கள் மனசுக்கு ஆறுதல் வந்துடும். அதற்காக ஆறுதல் செய்வதற்காக தான் ஒரு பெரிய தடியோடு வந்திருக்காரு. உங்களுக்கு ஆறுதல் செய்வதற்காக தான் ஒரு பெரிய உருட்டை கட்டையோடு வந்திருக்காரு.